2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கடந்த 23ஆம் தேதி பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படவுள்ள நிலையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து அங்கிருந்து நமது செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் இணைகிறார். அவரிடத்தில் இதுகுறித்து விரிவாக கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். நாளை வாக்குகள் எண்ணப்படவுள்ளது. அந்த பகுதியில் என்ன மாதிரியான பாதுகாப்புகள் போடப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்கள். அஸ்வினி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பரபரப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. சரியாக கடந்த 23ஆம் தேதி வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றது. தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே 85% மேலான வாக்குப்பதிவு என்பது பதிவாகி இருந்த நிலையில் அது எண்ணப்படக்கூடிய நாள் நாளைய தினத்தில் வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. யார் அரியணை ஏறப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்புக்கு இடையே வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரைக்குமே 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. முதல் அடுக்கு பாதுகாப்பை பொறுத்தவரைக்குமே சட்ட ஒழுங்கு போலீசார் முதல் அடுக்கு பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 2ஆம் கட்ட பாதுகாப்பில் சிறப்பு காவல் படை ஈடுபட்டிருக்கிறார்கள். 3ஆம் கட்ட பாதுகாப்பில் துணை ராணுவ படையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரைக்குமே 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 16 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணுவதற்காக 3 வாக்கு எண்ணும் மையங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம், லயோலா கல்லூரி, அதேபோல ராணிமேரி கல்லூரி உள்ளிட்ட 3 மையங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரைக்குமே வேளச்சேரி, மயிலாப்பூர், விருகம்பாக்கம், டி நகர் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான அந்த வாக்கு எண்ணப்படுகின்றன. குறிப்பாக வாக்கு எண்ணக்கூடிய அந்த நாளில் முகவர்கள் அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள். முகவர்களை பொறுத்தவரைக்குமே இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தடுப்பு வழியாக நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் ராகுல் நேரடியாக காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். ஒவ்வொருவருமே தங்களுடைய அந்த வாக்கு எண்ணக்கூடிய மையத்திற்கு செல்லக்கூடிய முகவர்களுக்கு தனியாக பிரத்யேகமாக வழி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக அங்கு அந்த ஸ்கேன் பண்ணக்கூடிய அந்த கருவிகள் எல்லாம் ஸ்கேன் செய்யப்பட்டு அதன் பின்பாகத்தான் அந்த முகவர்கள் என்பது அவர்கள் அனுப்பக்கூடிய அந்த பணியில் ஈடுபடுவார்கள். குறிப்பாக விருகம்பாக்கத்தை பொறுத்தவரைக்குமே கிட்டத்தட்ட 311 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. சைதாப்பேட்டையை பொறுத்தவரைக்குமே 282 வாக்குச்சாவடி மையங்கள், டி நகரை பொறுத்தவரைக்குமே 251 வாக்குச்சாவடி மையம், மயிலாப்பூரை பொறுத்தவரைக்குமே 273 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கின்றன. வேளச்சேரியை பொறுத்தவரைக்குமே 315 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கின்றன. இந்த வரிசையில் பார்க்கும் பொழுது எத்தனை சுற்றுகள் போகும் என்றால் கிட்டத்தட்ட விருகம்பாக்கத்தை பொறுத்தவரைக்குமே 23 சுற்றுகள் இருக்கின்றன. சைதாப்பேட்டையை பொறுத்தவரைக்கும் 21 சுற்றுகள், டி நகரை பொறுத்தவரைக்கும் 18 சுற்றுகளாக, மயிலாப்பூரை பொறுத்தவரைக்கும் 20 சுற்றுகள், வேளச்சேரியை பொறுத்தவரைக்குமே 23 சுற்றுகள். நாளைய தினத்தில் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது எப்படி நடைபெறும் என்றால், குறிப்பாக வாக்கு எண்ணிக்கை சரியாக தபால் வாக்குகள் சரியாக 8 மணிக்கு எண்ணப்படும் என்று ஏற்கனவே தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் சரியாக 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும். அது 8:30 மணிக்குள்ளாக முடிக்கப்பட வேண்டும். அப்படி முடிக்கப்படாவிட்டாலும் ஒரு புறம் 8:30 மணியிலிருந்து ஒரு புறம் இவிஎம் மிஷினில் பதிவானக்கூடிய அந்த வாக்குகள் எண்ணக்கூடிய அந்த பணிகள் என்பது நடைபெறும். ஒவ்வொரு வேட்பாளர்களுக்குமே அவர்களுக்கான அந்த முகவர்கள் இருப்பார்கள். அந்த முகவர்கள் முன்னிலையில் அந்த இவிஎம் மிஷின் என்பது சீல் பிரிக்கப்படும். சீல் பிரிக்கப்பட்டு குறிப்பாக அந்த சீல் பிரிக்கப்பட்ட பிறகாக அந்த வாக்கு எண்ணக்கூடிய அந்த பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் என்பது எண்ணப்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு தொகுதிக்குமே 14 முதல் 24 மேஜைகள் என்பது போடப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மேஜையிலுமே ஒரு மேற்பார்வையாளர், ஒரு உதவியாளர், ஒரு நுண்பார்வையாளர், அதே போல கணினி பதிவாளர் உள்ளிட்ட 4 பேர் வீதமாக ஒரு மேஜைக்கு 4 பணியாளர்கள் என்பது இருப்பார்கள். ஒவ்வொரு முறையும் எண்ணப்படக்கூடிய வாக்குகள் அதனுடைய இறுதி வாக்குகள் என்பது சரிபார்க்கப்படும். குறிப்பாக இந்த இவிஎம் மிஷின் தொடங்கும் பொழுதே அது சீல் பிரிக்கும் பொழுதே அந்த பாக முகவர்கள் இருக்கிறார்கள். முகவர்கள் முன்னிலையில் அந்த சீல் என்பது பிரிக்கப்படும். அப்பொழுது அவர்களுக்கான அறிவிப்பு என்பது வெளியாகும். ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட அந்த வேட்பாளர்களுடைய முகவர்களிடத்தில் 17A என்ற படிவம் இருக்கும். அந்த படிவத்தில் எத்தனை வாக்குகள் பதிவாகி இருக்கிறது, எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது, ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திலும் எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்பது குறித்த அந்த விவரங்கள் இருக்கும். அந்த விவரங்களுக்கு ஏற்ப அதேதான் இந்த அவர்கள் காண்பிக்கக்கூடிய அந்த இவிஎம் மிஷினிலும் இருக்கிறதா என்பது பரிசோதனை செய்யப்படும். அதன் பின்புதான் சோதனை செய்யப்பட்ட பிறகுதான் அந்த வாக்கு எண்ணக்கூடிய அந்த பணிகள் என்பது நடைபெறும். குறிப்பாக இந்த வாக்கு எண்ணும் மையங்களை பொறுத்தவரைக்குமே ஒவ்வொரு
ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஐடி கார்டு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அது பார்வையாளர்கள், நுண்பார்வையாளர்கள், காவலர்கள் என்று ஒவ்வொருவருக்குமே அந்த பணிகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல 450 போலீசார் சுழற்சி முறையில் தொடர்ச்சியாக பணியில் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு முறையுமே வரக்கூடிய ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக அனுப்பக்கூடிய அந்த பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்குமே நாளைக்கு பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது சென்னையை பொறுத்த வரைக்குமே இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும்தான் பாஜக போட்டியிடுகிறது. அதனால் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. அஸ்வினி. ராஜேஷ், களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. The Chennai Silks in Mega Summer Sale.